ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். செல்வி ஹால்பெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி அல்டிமேட் பருப்பு சாதம் எப்படி பண்ணலான்றது பார்ப்போம். ஒரு குக்கரை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு சூடான உடனே கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணுங்கள். கடுகு பொரியட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணுங்கள், அதையும் பொரியட்டும். அதுக்கப்புறமா ரஃப்பாக கட் பண்ணி வச்சுக்க ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள். அது கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரஃப்பாக கட் பண்ணி வச்சுட்டு 2 தக்காளி பழத்தை ஆட் பண்ணுவோம். அதையும் நல்லா வதங்கட்டும். அதுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுவோம், கொஞ்சமாக சாம்பார் பொடி ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இன்றைக்கி நான் 1 கப்பு அரிசிக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றியிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற டைமில் ஊற வச்ச அரிசியும் பருப்பும் அதில் போட்டுட்டு டேஸ்ட்டு பாருங்கள். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொதி வர டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அதுவும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு நம்ம விசில் வச்சுட்டா நம்ம பருப்பு சாதம் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எத்தனை விசில் தேவையோ நீங்கள் வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் 3 விசில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அல்டிமேட் பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.